காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய இந்திய விளையாட்டு வீரர்களோட பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் கலந்துரையாடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களை வென்று 4வது இடத்தை பிடித்தது. இதைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி தனது இல்லத்தில் சந்தித்து அவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்தார். அப்போது பிரதமரிடம் பேசிய குத்துச்சண்டை வீரர் நரேந்தர் பர்வால் பாகிஸ்தான் வீரர் ஒருவரை தான் வீழ்த்திய பிறகு அவர் நரேந்திரா என்ற பெயரையே வெறுக்க தொடங்கி விட்டதாக கூறியதாக சுட்டிக்காட்டினார். 2015 वर्ल्ड मिलिट्री गेम थे और मेरी पाकिस्तान के साथ पहली फाइट आ गई थी. वो फाइट तो मैं जीत गया और फिर वो कई देर तक सोच के मेरे को बोला कि भाईजान एक बात बोलूं. हाँ बोलो. बोला भाईजान आपका नाम नरेंद्र है, आपके कोच का नाम नरेंद्र है, आपके प्रधानमंत्री का नाम नरेंद्र है, तो मुझे नरेंद्र नाम से नफरत हो गई है. அதேபோல் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற மீராபாய் சானு தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது கண்ணீர் சிந்தியது குறித்து பிரதமர் கேட்டறிந்தார். அதற்கு பதிலளித்த மீராபாய் சானு, பாரிஸ் ஒலிம்பிக் தோல்விக்கு பின் கடந்த 4 ஆண்டுகளாக காயங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுடன் போராடியதால் ஏற்பட்ட உணர்ச்சி பெருக்கே அந்த கண்ணீருக்கு காரணம் என கூறவே, உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் தங்கப் பதக்கத்தை பிரதிபலிக்கிறது என பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் இந்திய வரைபடம் தவறாக காட்டப்பட்டதற்கு எதிர்ப்பை பதிவு செய்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோஹாய், சாக்சி சௌத்ரி மற்றும் கார்கில் வெற்றி நாளில் பாகிஸ்தான் வீரரை வீழ்த்திய ஜதுமணி சிங் ஆகியோரையும் பிரதமர் வெகுவாக பாராட்டினார். யார் விளையாடுகிறார்களோ அவர்களே ஒளிகிறார்கள் என குறிப்பிட்ட பிரதமர், வீரர்கள் வெறும் பதக்கங்களை மட்டும் வெல்லவில்லை, ஒரு தலைமுறையையே ஊக்குவித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.